ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். அதாவது முக்கியமான தகவலில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம். ஓகேவா? நம்ம மைண்ட்லேயும் சரி, நம்ம உடம்புலையும் சரி தெம்பு இருந்தால் தான் நம்மளால் அடுத்த வேலை என்னன்னு பார்க்க முடியும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மென்டலி ஐ ஆம் சிக்கு, ஃபிசிக்கலி ஐ ஆம் சிக் ஆல்சோ. அதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் சின்ன வயசுலேருந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். அதனால் இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம நம்மளோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ண வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன். எங்கள் அம்மா இருக்கப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டு நான் அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் மல்லு கட்டி நான் அவங்கள ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்றது தெரிய வந்தது. நான் கேட்காம விட்டுருந்தாலோ, நான் மல்லு கட்டி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் இருந்தாலோ, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கடைசி வரையும் என்ன ஏதுன்னு தெரியாமே அவங்க இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய லேடிஸ் வீட்டில் இருக்காங்க. எதையுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்களே உள்ளுக்குள்ளே மறைச்சிக்கிட்டு ரொம்ப சின்ன வயசுலலாம் கூட நிறைய பேர் இறந்து போகிறாங்க. பட் நம்ம இவ்வளோ கேட்குறப்ப கூட அவங்க என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம் முன்னாடியே கூட. பட் ஆனால் அவ்வளோதான், அவங்களுக்கு 67 வயசு தான் எழுதி வச்சுருக்காரு போல் கடவுள். அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய ஹெல்த்து நான் பார்த்துக்கணும் இல்லையா? அதனால் ஏன்னா அம்மாவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் மல்லு கட்டினாலும் ஓரளவுக்கு எனக்கும் நாலேஜ் இருக்குது. அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்டலாம் இங்கிலீஷ்லலாம் பேசி ஓகே, ஓரளவுக்கு எஜுகேட்டட் ஃபெல்லோவாக இருக்கார், இவர்கிட்ட நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நார்மலாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க டாக்டர்ஸும் நல்லா தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பட் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெப்பு அதிகமாகுது, அதாவது நேரம் அதிகமாகுது. நான் ரொம்ப மல்லு கட்டி நான் எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லார்கிட்டையும் போய் பேசியே எங்கள் அம்மாக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் டக்குன்னு பண்ண வச்சேன். ஓகேவா? கடைசியில் கூட அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் வாமா போகலாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னா, வேணாண்டா உனக்கே 1008 டென்ஷன் இருக்குது, லாவண்யாவுக்கு வாங்கி கொடுத்த லோனுக்கெல்லாம் வேறு இஎம்ஐ கட்டணும், அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிற, நீ ஏதோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர்லாம் போட்டிருக்க, அதனால் வேணாம் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணி அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ நான் எனக்கு நெய்பர் அடித்து வாயை கிழிச்சிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. யாருக்காவது நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம பேசி அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ண வச்சோம். நம்ம தனியாக நமக்காகவே ட்ரீட்மெண்ட் போனால் யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே போ அங்கே வான்னு சொல்லிட்டு சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல. அதனால் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ பஜாஜ் அலையன்ஸ் மூலமாக தான் நான் 3 இயர்ஸ்க்கு நான் போட்டிருந்தேன். ஓகேவா? ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் அதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக நான் ஃபுல் பாடி செக்கப் பண்ணேன். அது கூடவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெலிகன்சல்டேஷனுக்கு கால் பண்ணி எனக்கு விட்டமின் B12 விட்டமின் D எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொன்னதுக்கு அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க டயக்னோஸ்டிக்ஸ் எழுதி கொடுத்தாங்கன்னா அது மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தப்போ ஓபிடி, அதாவது அவுட் பேஷண்ட், அது என்ன சொல்கிறது, பெனிஃபிட்ஸாக என்னன்னு தெரியல, ஓபிடி பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறாங்க, அதாவது அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் பெனிஃபிட்ஸ் போல். அதனால் எனக்கு அந்த ஃபுல் பாடி செக்கப்பு, அதுக்கப்புறம் அந்த விட்டமின் B12 இதெல்லாம் கூட எனக்கு பிளட் செக்கப் நான் போய் அம்பத்தூர் வரையும் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த வாட்டி எனக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஏதாவது இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். ஃபுல் நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்க முடியுமான்றதை நம்ம இப்போவே பார்த்துடலாம். ஜாதகம் பார்க்குறாங்க, ஜாதகம் முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம், அடுத்த வாரிசுன்றது தானே முக்கியம். எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆனாலும் நமக்கு குழந்தை பிறக்காதான்னு இப்போவே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி. அதனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டெல்லாம் எடுத்திருந்தேன். ஒன்று மட்டும்தான் இங்கே எங்கேயுமே எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ மொத்தமாக 5 டெஸ்ட்டு எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்தாங்க. அதில் 4 டெஸ்ட்டு ஓபிடி பெனிஃபிட்ஸ் மூலமாகவே அவங்கக்கிட்ட மல்லு கட்டி அந்த வேலெட்டை ஆக்டிவேட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் எனக்கு நியர்பை திருநின்றவூரில் இருக்க ஒரு அப்போலோ டயக்னோஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நான் பிளட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா 4460 ருபீஸ்க்கு கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட, இவ்வளோலாம் அவங்க தரமாட்டாங்கன்னு, இதுக்குன்னு அவங்க அலோகேட் பண்ணது 3000 தான். ஃபஸ்ட்டே அவங்க ஹெல்த்தியன்ஸில் போட்டிருந்தாங்க, ஹெல்த்தியன்ஸில் 1600 தான். ஆனால் அது பின்கோட் நாட் சர்வீசபிள் சொல்லிட்டு எனக்கு எதுக்கு சிரமம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் QR கோட் எனேபிள் பண்ணி விட்றோம், நீங்கள் போயிட்டு இந்த 3000க்குள்ளே நீங்கள் வர மாதிரி பண்ணிக்கோங்க எங்கேயாவதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதெல்லாம் சொல்லவே சரி ஓகேப்பா, நான் என்னுடைய செல்ஃபில் நான் உனக்கு டிஸ்கவுண்ட் 33% டிஸ்கவுண்ட் போட்டு தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த 4500க்கான அந்த டெஸ்ட்டு எல்லாத்தையுமே எனக்கு 3000க்கே முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு பில் கொடுத்துட்டாங்க.
அதே போல் எனக்கு லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு கிடச்சிருச்சு. அதாவது வித்தின் 2 டேஸ்க்குள்ளே கிடச்சிருச்சு. ஒன்றே மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அந்த லேப் ரிப்போர்ட்டு, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த வேலெட் வந்து அன்லாக் பண்ணுவாங்க. இல்லைனா லாக்கில் தான் இருக்கும். அதில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த 3000 ரூபாய் நம்ம மேனுவலாக பே பண்ணால் தான் வேலெட் அன்லாக் ஆகும் போல். ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ அப்ஸ் நிறையவே பண்ண வேண்டியதாக இருக்குது. இது எனக்கு வந்து பொறுமை இருக்குது, பண்ணுறேன். நிறைய பேர் அடப்போடா எதுக்கடான்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. பட்டு வாழ்க்கையே வந்து போர்க்களமாக தான் இருக்குது. அதில் போராடி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து போராடி தான் வந்து வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. அட்மோஸ்ட் எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆக்கி அந்த 3000 வந்து எனக்கு ஓபிடி பெனிஃபிட்ஸ் மூலமாகவே எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகி அப்ரூவ் ஆகி எனக்கு மறுபடியும் வந்து வேலெட் அன்லாக் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 12,000க்கு நான் மறுபடியும் செக்கப்புக்கு ஓபிடிக்கு வந்து நான் போய் பார்த்துக்கலாம். ஸோ கடைசியாக எனக்கு ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், டெஸ்டோஸ்டெரோன்ன்றது ஜென்ஸுக்கு நிறைய இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க ஜென்ஸு, இல்லைன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் இல்லையா? அதனால் இந்த டவுட்டு என்னை பார்க்குற ஒரு சிலருக்கு வந்திருக்கும் போல். அதனால் அவங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் எனக்கும் வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும் என்னுடைய டெஸ்டோஸ்டெரோன் லெவலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி செக் பண்ணேன். 526 இருக்குது பாருங்கள். ஸோ மினிமம் லெவல் 249லேருந்து 836 இருக்கணுமா. எனக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்கு இல்லையா? அதனால் எனக்கு ஆண்மை குறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. டெஸ்டோஸ்டெரோன்லாம் நல்லாவே இருக்குது. அதனால தான் மாஸ்டர்பேட் பண்ண ஒரு நாளைக்கு 2-3 டைம்ஸ் பண்ணால் கூட ஸ்பெர்ம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்னை வந்து பொட்டன்னு இனிமேல் யாரும் சொல்லக்கூடாது. ஸோ அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குற ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். இது வந்து HbS-Agன்னு சொல்லிட்டு ஒன்று, அதுவுமே நெகட்டிவ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பிக்காக செக் பண்ணுவாங்க. ஸோ லிவர் ஃபெயில்யூர் ஆகுது, லிவரில் ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஹெப்படைட்டிஸ் பி எல்லாம் அதுக்கு காரணம். ஸோ அதுவுமே எனக்கு நெகட்டிவ் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸில் வரக்கூடிய ஒன்று. பட் எனக்கு அதுவும் நெகட்டிவாக இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஹெச்ஐவி வந்து 0.28 இருக்குது பாருங்கள். அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா <1 இருந்தாலே நான் ரியாக்டிவ் தான். எனக்கு 0.28 தான் இருக்குது. அதனால் எனக்கும் வந்து எய்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இனிமேல் யாரும் என்னை தேவையில்லாமல் வந்து பேசக்கூடாது, ஓகேவா? அதே போல் கீழே பாருங்கள் ஆன்டி-HCVன்னு இருக்குது. அதில் பாருங்கள் 0.49 தான் இருக்குது. அப்போ வந்து <0.9னா நான் ரியாக்டிவ். அப்போ எனக்கு ஹெப்படைட்டிஸ் சி கூட எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் டிசீஸ் எதுவும் கிடையாதுங்க. நான் வந்து ஆண்மையோட டெஸ்டோஸ்டெரோன் லெவலும் நல்லா தான் இருக்குது. ஒன்றே அந்த ஸ்பெர்ம் அனாலிசிஸ் மட்டும் இங்கே எங்கேயும் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டெஸ்டிங் சென்டர் இருக்குது, அங்கே தான் போய் கொடுத்துட்டு வரணும் போல். அதையும் பார்த்துட்டு அதையும் வெளிப்படையாக எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணிடுறேன். எத்தனையோ பொட்டைங்களுக்கு, எத்தனையோ அழகான பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற உலகத்தில் எனக்கு நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்போ எனக்கு யாரும் வந்து என் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல. என் வாழ்க்கையை கெடுக்காமையாவது இருந்திருக்கலாம். இந்த லாவண்யாவோட புருஷன், அந்த குடும்பம் என்னை வந்து என்ன சொல்கிறது, உதவியும் பண்ணல, உபத்திரம் பண்ணி ஒரு வழி ஆக்கிட்டுங்க. அதனால் பொட்டன்னு நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் நான் ஆம்பளைன்றது நான் ப்ரூவ் பண்ணி நான் இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் தட், திஸ் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ஆல்சோ OPD பெனிஃபிட்ஸ். ஐ ஹோப் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டுட் தட். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பைக்கு வந்து மக்கார் பண்ணிடுச்சு. இந்த வாட்டி 14 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் பைக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு வேறு எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் டாமினோஸில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தேன். கடைசியில் அங்கே விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடையில் நான் வந்து ஒரு பன்னீர் பர்கர் வாங்கி சாப்பிட்டேன். 75 ருபீஸ்க்கு வர்த்துங்க, நல்லாவும் இருந்துச்சு டேஸ்ட் வைஸு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம தேவைப்படுறது சாப்பிட்டுக்கலாம். தினமும் சாப்பிட்டா நல்லதுக்கு இல்லை. ஸோ எதுவுமே அளவுக்குள் மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அது வந்து மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. டாடா பாய், see you. மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஹாவ் எ கிரேட் டே. பாய்.